குவைத் நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேமிலி விசா எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை குவைத்தில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமிலி விசாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து குவைத்தில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, இஷ்யூ பண்ணல. இப்போது இந்த 2024 தான் வந்து இஷ்யூ பண்ணாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தவர் ஃபேமிலி விசா எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப போராடி விசா எடுத்துட்டார். அவர்கிட்ட கேட்டேன் என்னென்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்றது அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஃபேமிலி விசா எடுக்கணும் அப்படின்னா குவைத்தில் மாதிரி இப்போ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அப்போ வந்தவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கலாம் வந்துட்டாங்க. இப்போ வந்து அந்த வந்தவங்க கூட இப்போ வந்து ஃபேமிலி விசாவில் இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு ஃபேமிலி விசா எடுக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 2022 பார்த்தீங்கன்னா 550 கேடி மினிமம் சேலரி வந்து இருக்கணும். குறைந்தபட்சம் சேலரி வந்து 550 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதம் வந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு வந்து 800 கேடி சம்பளம் இருக்கணும் அப்படின்னு அறிவிப்பு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 800 கேடி சம்பளம் இருந்தால் மட்டும் நம்ம ஃபேமிலியை கூப்பிட்ற முடியாது. 800 கேடி சம்பளம் இருக்கணும். நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரியை வந்து சூனில் வந்து அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 800 கேடி சம்பளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பயும் ஃபேமிலியை கூப்பிட முடியாது. நீங்கள் வந்து எந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரிக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஓரியன்ட் ஜாப் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய சிவில் ஐடியில் வந்து இருக்கணும். அதாவது 3 விஷயம் இருக்கணும். 1 800 கேடி சம்பளம் இருக்கணும். இன்னொன்று நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். 3வது விஷயம் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து குவைத்தில் பார்க்கணும். இது 3ம் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். நீங்கள் வந்து ஃபேமிலியை கூப்பிட்றதுக்கான எலிஜிபிள். நீங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூன் ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபேமிலி விசா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இந்த நடைமுறை வந்து இப்போ 2024 போட்டது. இது இன்ஷா அல்லாஹ் எப்போ வேணாலும் மாறலாம். இது இப்படியே கூட இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்க என்னன்றது எனக்கு தெரியல. நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இந்த டேட்டு பாருங்கள். இப்போ என்ன நடைமுறையில் இருக்குன்றது ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க.